ஒரு பாத்திரத்தில கொஞ்சமா மைதா மாவு போட்டுக்கோங்க. அதில வந்து ரொம்ப கொஞ்சமாக சால்ட் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு நெறைய போட்றாதீங்க. 1 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு இதை வந்து பெசஞ்சுக்கோங்க. இந்த பெசையக்கூடிய மாவு வந்து சப்பாத்தி மாவ விட கொஞ்சம் லூஸாக இருக்கணும். இந்த மாவு தண்ணி ஊத்தி பெசஞ்ச உடனேவே மேலாப்புல ஒரு 2, 3 ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி, இதை வந்து ஒரு 2 மணி நேரம் வந்து அப்படியே ஒரு பாத்திரத்தில போட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. இப்ப காரம் மசாலா ஒப்புட்டு போளி செய்யறதுக்கு பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு இதெல்லாமே குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு தோலெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க. இப்போ அந்த பீன்ஸு, கேரட்டு எல்லாமே இது கூட சேர்த்து நல்லா எல்லாம் ஒட்டா மசிச்சுக்கிட்டு, மஞ்சத்தூள், உப்பு, மிளகாத்தூள், கரம் மசாலா தூள் எல்லாம் போட்டு கலந்துக்கிட்டு, வாணலியில் எண்ணெய் ஊற்றி கடுகு தாளிச்சிட்டு இந்த மசாலாவையெல்லாம் அப்படியே போட்டு நல்லா வணக்கிட்டு சூடானதுக்கப்புறமா உருண்டைகளாக செஞ்சுக்கோங்க. இப்போ மைதா மாவு நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கக்கூடியதை எடுத்து அப்படியே ஒரு பிளாஸ்டிக் கவரில் தட்டிட்டு இந்த உருண்டைகளை உள்ளே வச்சு அப்படியே ஸ்டஃப் பண்ணி நம்ம தட்டி தோசைக்கல்லில் 2 பக்கம் திருப்பி போட்டு எண்ணெய் ஊற்றி எடுத்துக்கணும். வரக்கூடிய உகாதி பண்டிகைக்கு இதே மாதிரி நீங்களும் மசாலா போலி ட்ரை